Okay, welcome students. Welcome. This is 11th standard English book bug exercise, especially vocabulary and grammar. Okay. Students, you see, this is unit 1 vocabulary and grammar exercise. இப்போ நம்ம பார்க்குறது யூனிட் 1ல வந்து vocabulary and grammar exercise தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த இதில் என்னென்ன கம்ப்ளீட்டாக பார்ப்போம். நம்ம இன்றைக்கி எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு இந்த vocabulary grammar exerciseல இருக்கிற எல்லா ஆன்சரும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? நீங்கள் எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா நம்பர் 1. எல்லாரும் ஸ்க்ரீன் தெரியுதாமா? ஸ்க்ரீன் தெரியுதா இல்லையா? ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தோம்னா read the following words and choose the correct antonyms from the options given. இங்க வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. moist, frivolous, omitted, protest, அப்புறம் serenity, scattered, monotonous. இது கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸ்னுடைய ஆன்டனிம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆன்டனிம்ஸ்னா ஆப்போசிட். முதல்ல moist அப்படின்னா அதோட ஆப்போசிட் வந்து arid. arid அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப வந்து ட்ரைன்னு சொல்லணும். நம்ம moist அப்படின்றது ஈரமானது, arid அப்படின்னா ட்ரைன்னு சொல்லணும் நம்ம. அதே போல் வந்து frivolous. frivolous அப்படின்றது சீரியஸ். இது ஆப்போசிட் சீரியஸ். ஓகே. தேர்ட் omitted. omitted அப்படின்றது ஆப்போசிட் சொன்னோம்னா included. included. protest. protest அப்படின்றது against. இது ஆப்போசிட் என்ன அப்படின்னா வந்து accept. ஆப்போசிட் என்ன சொல்லுவோம்? accept. serenity அதோட ஆப்போசிட் வந்து anxiety. scattered ஆப்போசிட் வந்து gathered. monotonous opposite interesting. ஆக நம்ம பார்த்தோம்னா moist, ஸ்டூடெண்ட்ஸ் கவனிங்க, moistக்கு வந்து antonyms arid, frivolous. frivolous அப்படின்றது serious, omitted அப்படின்றதுக்கு included, protested accept, serenity anxiety, scattered வந்து gathered, monotonous அப்படின்னு interesting. ஓகே, இப்போ இந்த antonyms உங்களுக்கு புரியுது இல்லமா? புரியுது இல்லையா? நெக்ஸ்ட் போவோமா? நெக்ஸ்ட் போவோம். கவனிங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். fill in the blanks choosing the appropriate compound words from those given in the box. இப்போ என்ன செய்யறோம், நம்ம வந்து பாக்ஸில் கீழே என்ன பண்ணிருக்காங்க பாருங்க. கீழே sing song, overstraining, spotless, gentle folk, grandmother, courtyard, sunset, half hour, homecoming. இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாமே வந்து பார்த்தோம்னா வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சிங் சாங்கு, ஓவர் ஸ்ட்ரெயினிங், ஸ்பாட்டஸ், ஜென்டில் ஃபோக்கு, கிராண்ட் மதர், கோர்ட்யார்டு, சன்செட், ஆஃப் அவர், ஹோம் கம்மிங். இதெல்லாம் வந்து எல்லாம் கம்ப்ளீட்டாக காம்பவுண்ட் வேர்ட்ஸ். காம்பவுண்ட் வேர்ட்ஸ் சொல்லுவோம். நம்ம ரெண்டு வார்த்தைகளை இணைச்சிருக்கு. இந்த பாக்ஸில் எந்த இடத்துல எது சரியாக வரும்னு பார்ப்போம். ரீட்டா ஹரிட் அலாங் த ரோடு. நல்ல கவனிமா. ரீட்டா ஹரிட் அலாங் த ரோடு. வேகமாக போயிட்டு இருக்கா. ட்ரெஸ்ஸட் இன் ஹேர் டேஷ், நியூ ட்ரெஸ். அந்த ட்ரெஸ் எடுத்தோம்னா நம்ம என்ன எடுத்தோம் அப்படின்னா ட்ரெஸ்ன்னு சொல்லாமே இல்லையா, நம்ம என்ன வரும் அங்கே ஸ்பாட்லெஸ். ஸோ ஸ்பாட்லெஸ் தான் ஆன்சர் வரும். ஸ்பாட்லெஸ். என்ன ஸ்பாட்லெஸ்னா எந்த ஒரு கரப்படியாமல் இருக்கிறது இல்லையா. ரீட்டா ஹரிட் அலாங் த ரோடு, ட்ரெஸ்ஸட் இன் ஹேர் ஸ்பாட்லெஸ் நியூ ட்ரெஸ், டுவர்ட்ஸ் த பஸ் ஸ்டாப். பஸ் ஸ்டாப் நோக்கி போயிட்டு இருக்கா. கொஞ்சம் அமைதியாக இருக்குமா, சத்தம் போடாதீங்க, சவுண்ட் வருது. ஓகே. she had to reach the house of her dash. she had to reach the house of her dash. அவ வீட்டுக்கு போய் சேர்ந்துருக்கா. எப்படி சேர்றன்னு பாருங்க. எப்போ சேர்ற அப்படின்னா சன்செட். ஓகேவா, சூரிய உதயத்துக்கு முன்னாடி அவ வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறா. ஓகேவா. ட்ரெஸ் த பஸ் ஸ்டாப் பிஃபோர் சன்செட். சூரிய உதயத்துக்கு பிஃபோர் சன்செட் she had to reach the house. ஓகே. of her dash என்ன அப்படின்னா of her grandmother.
she had to reach the house of her grandmother. அவங்க பாட்டி வீட்டுக்கு சூரிய உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே போய் சேர்ந்துடுறா. பட் த ஃபர்ஸ்ட் டேஸ் ஆஃப் ஹர் ட்ராவல், அவருடைய ட்ராவலுடைய மொத ஆஃப் ஹவர்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஆஃப் ஹவர் ஆஃப் ஹர்ஸ் ட்ராவலுடைய முதல் பகுதி, அதாவது முதல் பகுதி அப்படின்னா ஆஃப் ஹவர் அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் ஹவர்னா அரை மணி நேரம் அல்லது அவர் டோட்டல் ஹவரில் ஆஃப் ஹவர்னு சொல்லலாம். ஓகே, வாஸ் ஸ்லோ. ஏன் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது அப்படின்னா டியூ டு டிராஃபிக் ஜாம். அவருடைய பாட்டி வீட்டுக்கு போகும்போது அந்த டிராஃபிக் ஜாமில் வந்து ரொம்பவும் என்னாச்சு அப்படின்னா ஸ்லோவாக போயிட்டுருக்கா. ஹர் டேஷ்வுட், என்ன டேஷ்வுட் அப்படின்னா ஹோம் கமிங். ஹர் ஹோம் கமிங் வுட் பி ரிகார்டட் வித் ஜாய். வீட்டுக்கு போகிறது அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஷி வாஸ் டேஷ் ஹர் செல்ஃப், ஷி வாஸ் ஓவர் ஸ்ட்ரைனிங், ஷி வாஸ் ஓவர் ஸ்ட்ரைனிங் ஹேஸ் டு ரீச் த பிளேஸ். அந்த இடத்துக்கு போகிறதுக்குள்ள ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிறா. யார்? பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள. when she finally stepped into the dash, எங்க? courtyard. when she finally stepped into the courtyard, அங்க courtyardக்கு சேரும்போது she was received with a big hug by her kind aunt. அவங்களுடைய ஆண்ட் இருக்காங்க இல்லையா, ஆண்ட் வந்து ரீட்டாவை என்ன செய்கிறாங்க, பிக் ஹக், அவங்க வந்து கட்டி அணைக்கிறாங்க. ஓகே, she was in time to join the dash. she was in time to join the dash at the village. என்ன அப்படின்னா அந்த வில்லேஜில் வந்து பார்த்தோம்னா ஜென்டில் ஃபோக் அப்படின்றது பார்த்தோம்னா அங்கே இருக்கிற அந்த மக்கள். அட் த வில்லேஜ் ஃபார் எ சிங்சாங்ன்றது பாடல். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாட்லெஸ்ஸு, சன்செட்டு, ஆஃப் ஹவர், கிராண்ட் மதர், ஹோம் கமிங், ஓவர் ஸ்ட்ரெயினிங், அப்புறம் கோர்ட்யார்டு, ஜென்டில் ஃபோக், சிங்சாங். இதெல்லாம் என்ன அப்படின்னா வந்து இதை கம்ப்ளீட்டாக இதெல்லாம் என்ன, இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் வேர்டு சொல்லுவாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு இது புரிஞ்சுதா? உங்களுக்கு புரிஞ்ச எஸ்ன்னு சொல்லுங்கள், இல்லை வேறு டவுட் இருந்தால் கேளுங்க பார்க்கலாம். இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சிச்சு சார். ஓகே, நெக்ஸ்ட் போவோம் பாருங்க. எஸ் சார். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சி கொடுத்துருக்காங்க. மேட்ச் த வேர்ட்ஸ் இன் column A with the pairs in column B to form compound words and write them in column C. இப்போ ஏவும் பியும் நம்ம வந்து இணைக்கிறோம், சியில் நம்ம வந்து அந்த எழுதுகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மேண்டல்னு இருக்கு, ஐ வாட்டர், பி டோல், டோர், ஸ்பின்னிங். இங்கே இணைக்கக்கூடிய பி வந்து லேஷஸ், வீலு, கேட்டு, நாபு, பீஸு, ப்ரூஃபு, ஹைவ். இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். காம்பவுண்ட் ஈஸியாக இருக்கும், நீங்களே சொல்லலாமே. இந்த மேண்டல் அப்படின்றது எதோட சேர்த்துலாம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்கம்மா, மேண்டல் அப்படின்றது எதோட சேர்த்திக்கலாம்? எது பிளாக்கா இருக்கு பாருங்க, எந்த வேர்டு வந்து போல்டா இருக்கு? மேண்டலோட பீஸ். இப்போ மேண்டலோட நினைச்சிடும் அப்படின்னா பீஸை சேர்க்குறோம் மேண்டலோட. அப்போ மேண்டல் பீஸ் அப்படின்றது, ஆமாம், மேண்டல் பீஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து காம்பவுண்ட் வேர்டு. ஓகே, அதே போல் ஐ கூட எதை சேர்த்துலாம் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, ஐ கூட எதை சேர்த்துலாம்? லேஷஸ். அப்போ ஐ லேஷஸ், இது வந்து காம்பவுண்ட் வேர்டு, ஐ லேஷஸ். அடுத்து வாட்டர் கூட எதை சேர்த்துலாம் சொல்லுங்க. வாட்டர் கூட ப்ரூஃப். ஓகே, வாட்டர் ப்ரூஃப். வாட்டர் ப்ரூஃப் அப்படின்றது காம்பவுண்ட் வேர்டு. பி கூட என்ன சேர்க்கலாம் சொல்லுங்க. பி கூட என்ன சேர்க்கலாம் காம்பவுண்ட் வேர்டு? ஹைவ், பி ஹைவ். ஆமா, பி ஹைவ் சேர்க்கிறோம். அடுத்து டோல் கூட என்ன சேர்க்கலாம்? ஓகே, டோல் கேட். டோல் கேட்ன்றது காம்பவுண்ட் வேர்டு. அடுத்து டோர் கூட நாப், டோர் நாப். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்பின்னிங் வீல். ஓகே, இப்போ இதெல்லாம் வந்து காம்பவுண்ட் வேர்டுன்னு சொல்றோம் நம்ம அதை. அதாவது மேண்டல் பீஸ், ஐ லேஷஸ், வாட்டர் ப்ரூஃப், பி ஹைவ், டோல் கேட், டோர் நாப், ஸ்பின்னிங் வீல். இது உங்களுக்கு இப்போ வந்து இந்த காம்பவுண்ட் புரியுதா உங்களுக்கு அப்படின்னு? ஓகே, புரியுது சார். நெக்ஸ்ட் போவோம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம என்ன செய்றோம் இப்போ வந்து நெக்ஸ்ட் டி பார்ப்போம். என்ன அப்படின்னா frame meaningful sentences of your own using the following expressions from the story. Use a dictionary if required. நம்ம ஸ்டோரியிலிருந்து சில எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃப்ரேஸாக இருக்கலாம். அது என்ன நம்ம ஒன்று பாருங்க. The thought was almost revolting. ரிவோல்ட்டிங்னா வெறுக்கிறது, சங்கோஜப்படுறது,
கஷ்டப்படுறது ஒரு சொல்லுவோம் இல்லையா, அந்த கஷ்டப்படக்கூடிய மனப்பான்மை பற்றி கொடுத்துருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். During the camp, they were given non-vegetarian meal. To Govind, who was a vegetarian, the thought was almost revolting. கேம்பில் கோவிந்த் எப்பவுமே வெஜிடேரியன் தான் அவன், ஆனால் அன்றைக்கி நான் வெஜிடேரியன் கொடுத்ததுனால அவருடைய மனசு ரொம்பவும் வெறுத்தது, கொஞ்சம் கஷ்டப்பட்டது, அந்த மீனிங்கில் வரும். ஓகேவா? ரிவோல்ட்டிங்கிற அந்த வேர்டு அந்த மாதிரி நம்ம இந்த சென்டென்ஸ் அமைச்சிருக்கோம். செகண்ட் பாருங்கள், an expanse of pure white serenity அப்படின்னா நம்ம வந்து வெண்மையான புனிதமான தூய்மையான ஒரு விரிவாக்கம். ஓகே, பியூர்னா சுத்தமான, ஒயிட் வெண்மையான, செரினிட்டி அப்படின்னா தூய்மையான. ஓகே, இது எப்படி என்னன்னு சொல்லுவோம்? எக்ஸாம்பிள் பாருங்கள். The milk in the vessel looked like an expanse of pure white serenity. ஒரு வெசலில், ஒரு பாத்திரத்தில் நம்ம மில்க் வச்சுருக்கோம் அப்படின்னா அதனுடைய எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா வெண்மையாக தூய்மையாக இருக்குது, புனிதமாக இருக்குதுன்னு சொல்லலாம், அமைதியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஓகே, இப்போது நம்ம தேர்டு பார்ப்போம். எ டர்னிங் பாயிண்ட். எ டர்னிங் பாயிண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? திருப்பு முனை. இதுக்கு நம்ம சென்டென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா her latest novel. her latest novelனா இப்போ சமீபத்தில் அவருடைய நாவலானது marks a turning point, ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. in her development as a writer. ரைட்டராக இருக்கும் பொழுது அவர் வளர்ச்சியில் அவருடைய நாவலில் வந்து ஒரு திருப்பு முனையாக இருந்தது, குறித்தது நம்ம சொல்லலாம். அப்போ பார்த்தீங்கன்னா the thought was almost revolting, the expense of pure white serenity, a turning point. இதெல்லாமே அந்த பாடத்தில் வந்தது. இந்த பாடத்தில் வந்ததுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? இதுக்கு சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் போவோமா? இருக்குதுல இதை பார்த்தோம்னா இதில் இன்னொன்று பாருங்கள். accepted her seclusion with resignation. accepted her seclusion with resignation. இந்த சென்டென்ஸ் சொல்கிறோம் எப்படின்னா, செக்லூஷன் தெரியும், உங்களுக்கு தெரியும், தனிமைன்னு சொல்லுவாங்க. ரெசிக்னேஷன் அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல், தனிமையை ஏற்றுக்கொள்ளுதல், தனிமையை ஏற்றுக்கொள்ளுதல். பாருங்க, when her only daughter to settle in the states with her husband, the mother accepted her seclusion with resignation. ஒரே மக அவன் வந்து ஹஸ்பண்ட் கூட வந்து என்ன செஞ்சா, ஸ்டேட்ஸுக்கு போயிட்டா. அப்போ அம்மா என்ன பண்ணாங்க? அந்த தனிமையை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இதான் மீனிங் வரும். ஃபிஃப்த்து பாருங்க, frivolous rebukes இல்லையா? rebukes அப்படின்னு தெரியும் உங்களுக்கு, ஸ்கோல்டிங் என்னன்னு பாருங்க. Tomini did not worry about the frivolous rebukes of his grandfather. அப்பாவுடைய the frivolous rebukes, அவங்க என்ன திட்டுறாங்கலாம் வந்து பெருசாக worry பண்ணிக்கலாம் அவங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க. Form two derivatives from each of the following words. டெரிவேட்டிவ்ஸ்னா ப்ரீவியஸ் சஃபிக்ஸ் நம்ம பார்க்குறது ப்ரீவியஸ் சஃபிக்ஸ் பார்க்க போகிறோம். இதுவரையும் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ ப்ரீவியஸ் சஃபிக்ஸ். உங்களுக்கு ப்ரீஃபிக்ஸ்னா தெரியும் இல்லையா? ஒரு மெயின் வேர்டு இருக்கும், அது முன்னாடி சேர்த்தணும்னா ப்ரீஃபிக்ஸு, அந்த வேர்டுக்கு பின்னாடி சேர்த்தக்கூடியது சஃபிக்ஸ். நீங்கள் வந்து 10th படிச்சிருப்பீங்க. பாருங்கள், உதாரணம் ஹானஸ்ட் அப்படின்னு இருக்குது. இந்த ஹானஸ்ட்டுக்கு முன்னாடி டிஸ் போடுறோம், டிஸ்ஹானஸ்ட்டு. ஹானஸ்டி டீ போடுறோம். அப்போது ஒரு வேர்டுக்கு நம்ம ப்ரீஃபிக்ஸும் போடுறோம், சஃபிக்ஸும் போடுறோம். ஓகே, பாருங்கள், மேனேஜ், டிஃபோ, பியூட்டி, பீஸ், அரேஞ்ச், கலெக்ட், அப்ரூவ், நெரேட், கிளாஸ். இது நம்ம வந்து என்ன செய்யும் அப்படின்னா இதை ப்ரீவியஸ் சர்வீஸ் போடணும் நம்ம அதுக்கு. ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு மேனேஜ் அப்படின்னா மிஸ்மேனேஜ், மேனேஜ்மெண்ட். இதில் மிஸ்ன்ற வேர்டு சேர்க்குறோம், மென்ட்னு சேர்க்குறோம். அதே போல் டிஃபோ அப்படின்னா இன்டிஃபரன்ஸு, டிஃபரன்ஸ். ஓகேவா? டிஃபரில் வந்து டிஃபரன்ஸ் அப்படின்றது பார்த்தோம்னா சஃபிக்ஸு, இன்டிஃபரன்ஸ் ரெண்டுமே சேர்ந்து இருக்குதுல. அடுத்து பியூட்டி அப்படின்னா அன்பியூட்டி, பியூட்டிஃபுல். இது வந்து அன் சேர்க்குறோம், ப்ரிஃபிக்ஸு, பியூட்டிஃபுல் சேர்க்குறோம், சஃபிக்ஸு. இதில் பீஸ், அன்பீஸ்ஃபுல், பீஸ்ஃபுல். அன்பீஸ்ஃபுல் எல்லாமே சேர்ந்துருக்கு, பீஸ்ஃபுல் தனியாக காட்டுறோம் நம்ம. அடுத்து அரேஞ்ச், ரீஅரேஞ்ச் அண்ட் அரேஞ்ச்மெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், பீஸு அரேஞ்சில் பார்த்துட்டோம். இப்போ பார்க்குறது கலெக்ட், ரீகலெக்ட் அண்ட் கலெக்ஷன். ரீகலெக்ட், கலெக்ட் அண்ட் கலெக்ஷன். அடுத்து பார்க்குறது அப்ரூவ், டிஸ்அப்ரூவ், அப்ரூவல். அப்ரூவ், டிஸ்அப்ரூவ், அப்ரூவல். ஓகே, நெக்ஸ்ட்டு நெரேட், நெரேட்டர், நெரேட்டிவ். நெரேட்டுக்கு வந்து நம்ம சர்வீஸ் போட்டோம் அப்படின்னா நெரேட்டர், நெரேட்டிவ் ரெண்டுமே வந்து நம்ம சர்வீஸ் தான் போட்டிருக்கோம், ப்ரிவியூஸ் வரல இதில். ஓகேவா? கிளாஸு, சப் கிளாஸ் அண்ட் கிளாசிஃபை. சப்ன்றது ப்ரிவியூஸ் சேர்த்துறோம், கிளாசிஃபை அப்படின்றது ஓகேவா சர்வீஸ் சேர்க்குறோம். இப்போ நம்ம வந்து பார்க்குறது ப்ரிவியூஸ் சர்வீஸ். இது நிறைய இருக்குது, இல்லை நிறைய இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு பாடப்புத்தகம் மட்டும் சொல்லியிருக்கேன். ஆனால் இது மட்டுமே உங்களுக்கு போதாது, நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அது ப்ராக்டிஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ஹோமோஃபோன்ஸ். ஹோமோஃபோன்ஸ் என்ன அப்படின்னா, ஹோமோஃபோன்ஸ் அப்படின்றது ஒரு வேர்டில் 2 வேர்டு கம்பேர் பண்ணுவோம். 2 வேர்டில் அதில் இருக்கிற லெட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
ஆனால் சவுண்டு ஒன்றா இருக்கும். ஸ்பெல்லிங் வேறு இருக்கும். வேறுபட்ட ஸ்பெல்லிங் ஆனால் சவுண்டு டிஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெல்லிங் பட்டு ப்ரொனன்சியேஷன் சேம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க fill in the blanks with suitable homophones கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் பிரேக் பிரேக் ரெண்டுமே ஒரே ஒரு சவுண்ட் இருக்குது. இந்த பிரேக்குடைய ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா BRAKன்னு இருக்குது, இது BREAKன்னு இருக்குது இல்லையா. பிரேக் இது பிரேக். இதுக்கு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா we have a short dash between the session. இங்கே பாருங்கள் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா we have a short dash between the session. செஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா 2 செஷன் வச்சுக்குவோம். between தான் 2 வரும். 2 செஷனுக்கு மாதிரி என்ன போடுவாங்க பிரேக். அது எந்த பிரேக் இருக்குது நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். BRAKEயா BR ஓகே BREAK என்னம்மா சவுண்டு மீட் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட் பாருங்க the car skidded to halt when I applied to dash. skidded ஆகுது to a halt. நிற்கணும் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், என்ன அப்ளை பண்ணுறோம் பிரேக். ஓகேவா. செகண்ட் பாருங்க வேஸ்ட். இதுவும் வேஸ்ட்னு சொல்லுவோம், இதுவும் வேஸ்ட்னு சொல்லுவோம். வேஸ்ட். இதுக்கு சென்டென்ஸ் பாருங்க ஷிவானி வியர்ஸ் எ பெல்ட் அரவுண்ட் ஹர் டேஸ். ஷிவானி வந்து பெல்ட் அணிஞ்சிருக்கா. பெல்ட் அப்படின்றது அணிஞ்சிருக்கா. அப்போ பெல்ட் எங்க அணிவாங்க, என்ன ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன ஸ்பெல்லிங் என்ன WAIST வேஸ்ட் அப்படின்றது பார்த்தோம்னா நம்ம எடுத்துக்குவோம். பி பாருங்க we should never misuse or dash natural resources. நமக்கு இயற்கையான எந்த வளங்களையும் நம்ம வந்து தவறாக பயன்படுத்தக்கூடாது. அதை டேஷ் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது, வீணாக்கக்கூடாது. ஓகேவா. தேர்டு பாருங்க, தேர்டு வந்து பிரின்சிபல். இதுவும் பிரின்சிபல், ரெண்டுமே பிரின்சிபல் மீனிங் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் பாருங்க ஆக்சிஜன் இஸ் த டேஷ் எலிமெண்ட் பிரசன்ட் இன் த எர்த் கிரஸ்ட். என்ன ஆமா இது என்ன வருதுக்கு பிரின்சிபல் PIL வருதுக்கு முதன்மையான. இதுக்கு மீனிங் என்ன, ஆக்சிஜன் வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எர்த் கிரஸ்ட்ல ஒரு முதன்மையான ஒரு எலிமெண்ட். ஆக்சிஜன் அப்படின்றது எர்த் கிரஸ்ட்ல ஒரு முதன்மையான இந்த மீனிங்ல வரும். இன்னொரு பிரின்சிபல் என்ன தெரியுமா, both these machines work on the same principle. ஓகேவா, ரெண்டு மிஷினும் ஒரே பிரின்சிபல்ல வேலை செய்யுது. அந்த மீனிங் சென்டென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேர்டு வந்து பிரின்சிபல். இந்த பிரின்சிபலுக்கும் ரெண்டுக்கும் வந்து சேம் சவுண்ட் ஒன்றா இருக்கு, மீனிங் வேறு மீனிங் இருக்கு, மீனிங் வேறு இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க பிரெட் ரெண்டும் சேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் வித்தியாசமாக இருக்கு, சவுண்ட் ஒன்றா இருக்கு, மீனிங் பாருங்க. டர்ட்டில்ஸ் ஷுட் பி டேஷ் இன் எ ஹெல்த்தி என்வரன்மெண்ட். டர்ட்டில் வந்து நல்ல என்வரன்மெண்ட்ல என்ன ஆகும் அப்படின்னா பிரெட் அப்படின்றது என்ன பெருக்கம் செய்தல். ஓகேவா. அடுத்து பார்த்தோம்னா ஐ லைக் டு ஹேவ் டோஸ்டட் டேஷ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம என்ன சாப்பிடுவோம் அப்படின்னா டோஸ்டட் பிரெட், BREAD பிரெட் வரும் இல்லையா. சரி, லெசன் பாருங்க, நம்ம வந்து முதல்ல பார்த்துட்டோம் இந்த லெசன். இதுக்கு வந்து LESSOIன்னு வரும். அடுத்து வந்து பெயில் அப்படின்னு PALE பெயில் அப்படின்றதுக்கும் PAIL ரெண்டு வித்தியாசம் இருக்கு பாருங்க. இந்த சைல்டு லுக்ஸ் வெரி சிக், ரொம்ப வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தா. அண்டு பெயில் அப்படின்னா வெளியே போடுறது, ஒயிட் ஆயிடுற உடம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முகம் எப்படி ஆயிடும் அப்படின்னா பெயில் அப்படின்னா வெளியின முகம்னு சொல்லுவாங்க, வெளுத்து போயிடும். இது அப்படின்னா ஐ நீட் ஏ டேஷ் ஆஃப் வாட்டர் டு வாஷ் தீஸ் கப்ஸ். பெயில் ஆஃப் வாட்டர், பெயில் அப்படின்றது ஒரு கப்பு இல்லையா, என்ன சொல்லுவோம் கப் ஆஃப் வாட்டர். இதுக்கு என்ன வரும் PAIL பெயில்னு வரும். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா த்ரூ ரெண்டும் ஒரே மீனிங் பாருங்க, மீனிங் வெவ்வேறு இருக்கும். சவுண்டு பாருங்க த்ரூ. சென்டென்ஸ் பாருங்க ரவி பிக்டு த பனானா பீல் அண்ட் டேஷ் இன்டு த டஸ்ட்பின். டஸ்ட்பின்ல வந்து ரவி அந்த பனானா பீல், அந்த பனானாவுடைய தோலை வீசெறிதான். அது என்ன வரும் ஸ்பெல்லிங் சொல்லுங்க பார்க்கலாம். த்ரூ என்ன ஸ்பெல்லிங், THROUGH. ஆஹா இல்லம்மா, டஸ்ட்பின்ல THREW என்னது, இதுதான் வந்து மீனிங். ஆமா வீசி எறிகிறது த்ரூ, புரியுதா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா the soldiers had to pass dash a dark tunnel. டனல் வழியாக போகிறாங்க, வழியாக போகிறது அப்படின்றதுக்கு வந்து த்ரூ. ஓகேவா. இந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டனல் அப்படின்றது பார்த்தோம்னா டனல் வழியாக போகிறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் அடுத்தது. இப்போ நம்ம வந்து ஓகேம்மா டைம் வந்து முடிய போகுது. நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா கட்டாச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப மீண்டும் என்ன செய்றீங்க,
அந்த லிங்க்ல மீண்டும் இணையறீங்க. ஓகேவா? எஸ் சார். பாருங்க, CORPS எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா கோர்ஸ். நல்லா கவனிங்க, கோர்ஸ். CO அந்த P சைலண்ட்மா, P சைலண்ட். CORPS அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம், கோர்ஸ் அப்படின்றோம். இது காப்ஸ், இது காப்ஸ். ஆக்சுவலாக இது ஹோமோஃபோனாக வரலது, உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ப்ரொனன்சியேஷன் வேறையாக இருக்குது, ஸ்பெல்லிங் வேறையாக இருக்குது, அப்புறம் வந்து மீனிங் வேறையாக இருக்குது. இது எப்படி ஹோமோஃபோன் கொடுத்தாங்க தெரியல. இது நம்ம இது வந்து காப்ஸ், CORPS கோப்ஸ்ன்னு படிக்கணும். இதை கோர்ஸ்ன்னு தான் படிக்கணும். P சைலண்ட். இது பார்த்தீங்கன்னா த டேஷ் வாஸ் கவர்டு வித் ஷவுட். அப்போது இங்கே வந்து டெட் பாடின்னு மீனிங் வரும். டெட் பாடி அப்படின்னா என்ன, அப்புறம் CORPS கோப்ஸ். இங்கே இந்த 5-day annual training camp for the senior cadets of the national cadet dash has been organized. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் கேடட்ஸ் NCC இருக்காங்க இல்லையா, NCCயில் இருக்கிறவங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கோர்ஸ் அப்படின்றோம். CORPS எப்படி உச்சரிக்கணும் அப்படின்னா கோர்ஸ். அதாவது நம்ம என்ன செய்யக்கூடாது, P சைலண்டாக இருக்குங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆர்டிகல் அண்ட் டிட்டர்மினேட்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது வரைக்கும் முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தது காம்பவுண்ட் வேர்டு பார்த்தோம். ஓகேவா? அப்புறம் ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் பார்த்தோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தோம், ஹோமோஃபோன் பார்த்தோம். இப்போ வந்து ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மினேட்ஸ் பார்க்க போகிறோம். ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும், A and the articles. Determinants அப்படின்னு பார்க்க போகிறோம். Determinants are words placed in front of the noun of clarify what the noun refers to. நவுனுக்கு முன்னாடி வரும் அது. Look at the sentence பாருங்க. This law therapy also plays a crucial role in social bonding. The this அப்படின்றது determinants. அப்புறம் அதே போல here the word this refers to a particular noun, law for therapy. this என்றது யாரை குறிக்குது அப்படின்னா law for therapy குறிக்குது. அப்போ this அப்படின்றது this, those இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா determinants சொல்லுவோம். இது எக்ஸாம்பிள் பாருங்க, நமக்கு வந்து தெரியும். அதாவது பாருங்க, டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ். ஆர்டிகல் பார்த்தோம்னா A and the, இது வந்து ஆர்டிகல்ஸ். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினன்ட்ஸ் அப்படின்னா this, that, these, those இதெல்லாம் டெமான்ஸ்ட்ரேட்டிவ். பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா பொசசிவ் அட்ஜெக்டிவ்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதோட நவுன்ஸ் ஏற்றுவோம். மை புக், யுவர் பென், his house, her pencil, it's our country, your there இதெல்லாம் வந்து பொசசிவ் அட்ஜெக்டிவ் சொல்கிறோம் நம்ம. அப்புறம் குவான்டிஃபயர்ஸ்னால் வந்து எண்ணிக்கை குறிக்கிறது. எண்ணிக்கை அப்படின்றது பார்த்தோம்னா இதில் எப்படி நம்ம பிரிக்கிறோம், எண்ணிக்கை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு நம்ம வந்து குறிப்பாக கவுண்டபிள், அன்கவுண்டபிள். கவுண்டபிள் தனியாக, அன்கவுண்டபிள் தனியாக பிரிக்கலாம். இப்போ சம் அப்படின்னா சம்ன்றது கவுண்டபிளும் குறிக்கும், அன்கவுண்டபிளும் குறிக்கும். அப்புறம் எனி, ஃபியூ, லிட்டில், மோர், மச், எனி, எவரி இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா குவான்டிஃபயர்ஸ். அப்புறம் நம்பர்ஸும் டிட்டர்மினன்ட்ஸ் தான். 1, 2, 3, 4, 20, 100 இதெல்லாம் வந்து நம்பர்ஸ். அப்புறம் ஆர்டினல்ஸ், ஃபர்ஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 11th, 12th வருது இல்லையா, இது பேர் ஆர்டினல் சொல்லுவோம் நம்ம. அதாவது 1, 2, 3ன்னு சொன்ன நம்பர்ஸு கோஆர்டினல் நம்பர்ஸ், கோஆர்டினல் சொல்கிறோம். இது ஆர்டினல்ஸ் சொல்கிறோம் நம்ம. ஆக இதெல்லாம் என்ன சொல்லுவோம், டிட்டர்மினன்ட்ஸ் சொல்லுவோம் நம்ம. டிட்டர்மினர்ஸ் அப்படின்னு நம்ம அதை. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு இப்போ வந்து கவனிமா, இந்த டைப்ஸ் ஆஃப் டிட்டர்மினன்ட்ஸ் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் போவோமா? இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு டவுட் ஒன்றும் இல்லையே? ஓகே, நெக்ஸ்ட் போவோம். பாருங்க, ரீட் த பேராகிராஃப் பிலோ. என்னம்மா இருமல் யாருக்குமா அது? Read the paragraph below and fill in the blanks using a, an or the. இப்போ a, an or the இந்த மூணு எடுத்தோம்னா இதை நம்ம ஆர்டிகல் அப்படின்னுவோம். a, an எதுக்கு வரும்னா சிங்குலருக்கு வரும். the அப்படின்றது பார்த்தோம்னா குறிப்பாக இருக்கிற ஒரு பொருளுக்கோ இல்லை வந்து புளூரலுக்கு வரும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கு பார்ப்போம். இட் இஸ் செட் தட் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 பாருங்கள். இட் இஸ் செட் தட் டேஷ் கம்ப்யூட்டர். இப்போ கம்ப்யூட்டர் பற்றி பேசணும். நம்ம பொதுவாக நம்ம கம்ப்யூட்டர் பேசும்போது என்ன வரும் அப்படின்னா அங்கே வந்து நம்ம தா போடலாம். த கம்ப்யூட்டர். ஏன்னா கம்ப்யூட்டர் அப்படின்றது பொதுவானது, அதனால் தா வரும். இஸ் டேஷ் எலக்ட்ரானிக் எக்ஸ்டென்ஷன். அப்புறம் எலக்ட்ரானிக்ன்றது எவ்வளோ நிறைய இருக்குது எலக்ட்ரானிக், அதில் இது ஒரு எலக்ட்ரானிக் எக்ஸ்டென்ஷன். இந்த எலக்ட்ரானிக்கில் இ பாருங்கள் வவலில் வருது. இ வந்து என்ன இருக்குது வவல், AEIO வந்து ஆன் வரும். an electronic extension of the human brain, therefore in principle dash computer. இப்போ ஏற்கனவே கம்ப்யூட்டர் வந்திருக்கு இல்லையா, அதே மீண்டும் மடங்கி வந்தாலும் சரி எங்கே தாதான் போகிறோம்.
the computer can do all those activities எல்லா வேலையும் செய்யுது which does human brain அப்படின்றது ஒண்ணே ஒன்று தான். அதாவது பார்த்தோம்னா குறிப்பாக சொல்றது, அதனால சொல்லுவோம் ஏ போடுறோம் இல்லையா. a human brain ஏன்னா எல்லாருக்கும் நம்ம பொதுவாக வரக்கூடியது can do. Today computers are found to be dash most useful devices. இந்த most சூப்பர் டிகிரிமா, most அப்படின்றது சூப்பர் டிகிரி, அதனால நம்ம வந்து தாதான் போடுறோம். The most useful devices as knowledge providers. Another important field of application of computers is dash development. The robots. The robot இருக்கு இல்லையா, இந்த robots உடைய பன்மையில் வருது, அதனால என்ன பண்ணணும், நம்ம வந்து ஏ வரக்கூடாது, தி போடுறோம். The development of robots dash internet. இங்க இன்டர்நெட் வரும், என்ன தி போடுவோம். The internet has brought dash a drastic change in communication systems. பார்த்தீங்கன்னா ஏன் தி வருது, ஏன் வருது, ஏ வருதுன்னு பாருங்க. இந்த கம்ப்யூட்டர்ன்றது காமனாக இருக்கக்கூடியது, அதனால தி வரும். எலக்ட்ரானிக் எக்ஸ்டென்ஷன் அப்படி நிறைய வந்து இருக்கு, அதில் இது ஒன்று, அதனால ஏன் போடுறோம். ஏன் ஏன் போடுறோம் அப்படின்னா ஈன்றது வவல் சவுண்டு, அதனால ஏன் போடுறோம். அதே போல் ஹியூமன் பிரெயின், ஹியூமன் பிரெயின், ஓகேவா. அடுத்த மோஸ்ட் அப்படின்றது பார்த்தோம்னா சூப்பர் டிகிரி, அதுக்கு தி தா வரும், த மோஸ்ட் அப்படின்றது. டெவலப்மெண்ட் ஆஃப் ரோபோட்ஸ் அப்படின்றது பன்மையில் இருக்கு, தா வரும். இன்டர்நெட் அப்படின்றது பொதுவானது இல்லையா, அது தி வரும், தி இன்டர்நெட். நம்ம தான் படிக்கக்கூடாது, தி இன்டர்நெட் போடுறோம். has brought a drastic change. ஓகேவா, இது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? Yes, sir. சரி, ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க. Yes, sir. நெக்ஸ்ட் பாருமா, in the following paragraph insert a and or the wherever necessary and rewrite the sentences. இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்கம்மா, இதுல ஏவை கட் பண்ணிட்டாங்க, ஏ அண்ட் தியை கட் பண்ணிட்டாங்க, நம்ம சேர்க்கணும். எங்க சேர்க்கலாம் பாருங்க. in our family we have planned to take the children. ஆமா, the children வந்து தா வரும். to the zoo அப்படின்றது நம்ம வந்து ஏற்கனவே பிளான் பண்ணது, next Sunday. அப்போ என்ன செய்றோம், a van has been arranged and we are sure to have a comfortable. கொஞ்சம் மீட் பண்ணிக்கோ, கவனிங்க. a comfortable journey. Zoo is interesting place for children. பாருங்க, கவனிங்க. for the zoo is interesting place for, and பாருங்க interesting என்ன வருங்க, and வரும். an interesting place for the children who enjoy watching the animals and want to know more about. even the youngsters love to visit the zoo. பாருங்க எங்க சேர்த்திருக்க பாரு, நம்ம வந்து இங்க எல்லாம் விடுபட்டு சொல்லுமா. பக்கத்துல that children. ஆமா, the children ஒண்ணு, zoo பக்கத்துல to the zoo. அப்புறம் அடுத்தது Next day, sir. a van சேர்த்திருக்கோம், have been arranged and we are sure. அப்புறம் வந்து மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா a comfortable journey, வசதியான அப்படின்றது ஏ போட்டிருக்கோம், a comfortable journey. அப்புறம் the zoo போட்டிருக்கோம். is and போடுறோம், ஏ போடக்கூடாது, and போடுறோம். சொல்லுங்க பக்கத்துல, சொல்லுங்க. The zoo is an interesting. ஏன் and போடுறாங்கன்னு கேக்குறேன். சரி, ஏன்னா ஐ வந்து vowel sir. வெரி குட். உன் பேர் என்னம்மா? யமுனா sir. யமுனா, வெரி குட். and வந்து interesting place for the children who enjoy watching. பேசாம இருக்க சொல்லுங்க சார், ஒண்ணுமே கேட்கல. ஆமா, நான் இப்போ மீண்டும் மீட் பண்றேன். கொஞ்சம் அமைதியா இருக்கணும், பேசாதீங்கம்மா. நல்லா மீட் பண்ணிட்டேன், அன்மீட் பண்ணிக்காத. பாருங்க, the animals and want to know more about them. even the youngstersன்றது பார்த்தோம்னா பன்மையில் இருக்கு இல்லையா, அதனால நம்ம வந்து தி தான் போடுறோம். the youngsters love to visit the zoo. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நம்ம போவோம். இப்போ பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 1 மினிட்ல, ஒரு நிமிஷத்தில் வந்து இந்த கிளாஸ் கட் ஆக போகுது. கட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா மீண்டும் என்ன பண்ணுறீங்க, மீண்டும் வந்து இதை கிளிக் பண்ணிட்டு வாங்க. ஆமாம், ஒரு நிமிஷம் நம்ம கட் ஆக போகுது. இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா அப்படின்னு? ஒன்றும் சந்தேகம் ஒன்றும் இல்லை. ஓகே, ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் வந்து நிறைய மொத்தம் வந்து 64 பேர்ல 40 பேர் கலந்துக்கல. 40 பேர் கலந்துக்கலாமா? ஒன்லி 24 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கலந்துட்டு இருக்கீங்க சார். சில பேர்கிட்ட மொபைல்
ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுவரையும் வந்து பார்த்தோம்னா என்னென்ன பார்த்தோம்? ஒக்காபரியில் வந்து ஆண்டம்ஸ் பார்த்தோம், ப்ரீவியஸ் சஃபிக்ஸ் பார்த்தோம், காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்த்தோம். ஓகேவா? அதே போல் வந்து டிட்டர்மினேட்ஸ், ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தோம். இது பார்ட் 1. நெக்ஸ்ட் பார்ட் 2ல நம்ம நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம் அப்படின்னா டென்ஸ் பார்க்க போகிறோம். இதே டிட்டர்மினேட்ஸை கண்டினியூ பண்ணிவிட்டு டென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.